தமிழகத்தில் கிராம உதவியாளர் நியமனத்திற்கு அதிகபட்ச வயது வரம்பை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். இந்த கிராம உதவியாளர் நியமனத்தில் முன்பு இருந்த வயது வரம்பு என்ன, இப்பொழுது எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது? விரிவா பதிவு பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கக்கூடிய 2899 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்குதான் ஜூன் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மேற்பார்வையில வருவாய்த்துறை உயரதிகாரிகள் இந்த தேர்வு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் கொரோனா காலகட்டத்துக்கு 3 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் இந்த 10 பணியிடங்கள் நிரப்பப்படவில்லை. இதன் காரணமாக வயது வரம்பை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தான் பொதுப்பிரிவினருக்கு 30, அதே அடுத்து 35 வரம்பு என்பது அறிவிக்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டதன் அடிப்படையில் இந்த வயது வரம்பு என்பது மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது. பொது பிரிவினருக்கு 32, பிசி, எம்பிசி என குறிப்பிடக்கூடிய பிரிவினருக்கு 39 என்ற அடிப்படையிலும், எஸ்சி, எஸ்டி மற்றும் ஆதரவற்ற விதவைகளுக்கான வயது வரம்பு என்பது 42 என்ற அடிப்படையிலும் வயது வரம்பை வருவாய்த்துறை செயலாளர் உத்தரவாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.